ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணன் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. அனைவருக்கும் வணக்கம். ராமகிருஷ்ண சங்கத்தை சேர்ந்த பக்தர்களது முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் டிவோட்டி ஆஃப் ராமகிருஷ்ண சங்கா. பக்தர்களது முக்கியத்துவம் அதை பார்ப்பதற்கு முன்பு ராமகிருஷ்ண சங்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? ராமகிருஷ்ண சங்கம் என்றால் ஸ்ரீராமகிருஷ்ணர் தான். இப்போ ஸ்ரீராமகிருஷ்ண அவதாரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? விவேகானந்தர் அந்த அவதாரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் அவருடைய அவதாரத்தின் முக்கியத்துவம் என்ன? இந்த மூவரது பிறப்பின் முக்கியத்துவம் என்ன? இதற்காக வந்தார்கள். அந்த மூவரையும் நினைவுபடுத்தி கொண்டிருப்பது இந்த ராமகிருஷ்ண சங்கம். என்ன, பில்டிங் கிடையாது, நீங்களும் நானும். நம் மூலமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி, அவதார பணி. ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய. இப்போ அவதார புருஷர் வருகிறார் என்றால் இந்த சமுதாயத்தில் ஒரு புதிய மாற்றம், சிந்தனையிலே மாற்றம், வாழ்க்கையிலே மாற்றம், கலாச்சாரத்திலே மாற்றம், இதெல்லாம் கொண்டு வருவதற்குத்தான் அவதார புருஷர்கள் வருகிறார். அவர்களுக்குத்தான் அத்தகைய சக்தி இருக்கிறது. நம்மால் ஒருவரை மாற்றுவது என்பதே கஷ்டம் என்னும் பொழுது, இந்த சமுதாயத்தையே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் உள்ளத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் அதற்கு எவ்வளவு சக்தி இருக்க வேண்டும், அவர்களுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்க வேண்டும். அப்படி இறைவன் மனிதனாக அவதரித்து தன்னுடைய ரூபத்தை, தன்னுடைய நாமத்தை, தன்னுடைய லீலைகளை, போதனைகளெல்லாம் இங்கு விட்டு செல்கிறான். பாகவத்தில் பார்க்க, கிருஷ்ணே ஸ்வதாமே உபகதே தர்ம ஜானாதிபிஸ்ஸஹ கலௌ நஷ்ட திருஷாம் புராண அர்க்கஹ உதிதா அதுனான்னு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். பாகவத புராணம் ஏன் வந்தது என்றால், பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய லீலைகளையும் முடித்து வைகுண்டத்துக்கு சென்றவுடனே கலிபுருஷன் உலகத்தில் நுழைந்து விட்டான். அதாவது மக்களுடைய உள்ளத்தில் நுழைந்து விட்டான். கிருஷ்ணன் எப்படி போனான்? தர்ம ஞானாதிபிஸ்ஸஹ. அவன் தர்ம ஞானத்தினுடைய திரண்ட வடிவம். போனதுமே இந்த நற்குணங்கள், இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் அவனோடே போய்விட்டதான். திரும்பவும் உலகம் இருண்டு விட்டது. உலகத்திலே தர்மம் என்பது குன்றி அதர்மம் மேலங்க தொடங்கியதான். அப்போ பகவான் பார்த்தாராம், சீச்சி, இந்த அவதார நோக்கம் இவ்வளோ சுருக்கமாக முடிஞ்சு போச்சுன்னா கூடாது, இந்த பணி தொடர வேண்டும், அவதார பணி தொடர வேண்டும் என்பதற்காக பாகவத புராணம் என்ற சூரியனை அவன் உதிக்கச் செய்தான். எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த பாகவத புராணம் இருப்பதன் காரணத்தினால்தான் நாம் பார்க்கிறோம் எந்த அளவிற்கு மக்களுடைய உள்ளத்திலே பக்தி, தூய்மை இதெல்லாம் இன்னும் நிலை கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப அந்த அவதார புருஷருடைய லீலைகளை கேட்கிறோம், அவருடைய நாமத்தை சொல்கிறோம், அவரை பார்க்கிறோம், பாடுகிறோம்,
அலங்காரம் செய்கிறோம். அப்போ தர்மத்தின் வடிவமாக அவர் இருக்கிறார். அப்படி புலனை கடந்து சென்று அடைய வேண்டிய இறைவன் புலன்களுக்கு புலப்படுகிறார். எவ்வளோ அற்புதமாக இருப்பாருங்க. பொதுவாக சொல்லுவோம், புலன்களை கடந்து செல்ல வேண்டும். அந்த பிரம்மன் இறைவனை, எங்கும் நிறைந்த இறைவனை அனுபவிக்க வேண்டும், உணர வேண்டும் என்றால் மனதை கடந்து செல்ல வேண்டும், புலன்களை கடந்து செல்ல வேண்டும். எவ்வளோ கஷ்டமான காரியம். இப்போ நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் எப்படி அந்த இறைவனை அனுபவிப்பது? உடல் தாங்கி வருகிறான். அனுகிரகாய பூதானாம் அனுகிரகாய மானுஷம் தேகம் ஆஸ்திதாக உடல் தரித்து வருகிறான். வந்து தன்னுடைய லீலையை நடத்துகிறான். அந்த லீலையின் மூலமாக தன்னுடைய செய்தியை வழங்குகிறான். என்ன செய்தி? அன்பு என்ற செய்தி. வேறு ஒன்றும் கிடையாது. அவனுடைய செய்தி என்ன? அன்பு தான் அவனுடைய முக்கியமான செய்தி. அதன் மூலமாக இந்த உள்ளங்களை கவர்ந்து ரொம்ப சுலபமாக கவர்ந்து விடுகிறான். தான் நினைத்த பாதையிலே, அதாவது தார்மீக வழியிலே இந்த மனித குலத்தை வழி நடத்துகிறான். ஒரு புதிய விழிப்புணர்வு தோன்றுகிறது, ஒரு புதிய கலாச்சாரம் தோன்றுகிறது. தேங்கி போய் கிடந்த சமயம் திரும்ப விழிப்படைகிறது. விவேகானந்தர் அடிக்கடி சொல்லுவார், தவறு சமயத்தில் கிடையாது, தவறு நம்மிடத்தில் தான். நம்முடைய அறிவு புத்தி மழுங்கி போய் அந்த சமயத்தை நாம் சரியாக பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கும் பொழுது பகவான் வந்து நமக்கு ஒரு உந்துதலை கொடுக்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், பகவான் எதற்காக அவதரிக்கிறார்? பக்தியை வழங்க அவதரிக்கிறார். இந்த பக்தியின் மூலமாக எல்லாம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கும், நல்வாழ்க்கை கிடைக்கும், எல்லா இதுவும் கிடைக்கும். அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்னை சாரதாதேவியோரோட, சுவாமி விவேகானந்தரோட வந்து திரும்பவும் இருண்டு கிடந்த பாரத தேசத்தை விழிப்படைய செய்தன. அந்த பணி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு மகத்தான பணி. விவேகானந்தர் ஒரு கடிதத்திலே சிஸ்டர் நிவேதிதா, சகோதரி நிவேதிதாக்கு எழுதும் கடிதத்தில் குறிப்பிடுகிறார், ரிலிஜன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஹவ் பிகம் லைஃப்லெஸ் மாக்கரி என்று எழுதுகிறார். சமயங்கள் நடைப்பிணங்களாக கேலிக்குத்தா இருக்கு. வாட் யூ வாண்ட் டுடே இஸ் கேரக்டர் என்று எழுதுகிறார். எப்படி? சுவாமி விவேகானந்தர் ரொம்ப போல்டு, ரொம்ப தைரியமானவர் தானே. எதை மூடி மறைக்காமல் உள்ளத்தில் இருக்கிறத சொல்கிறார், பார்க்குறார், பதைக்கிறது. இந்து சமயத்தை போல உயர்ந்த சமயம் கிடையாது. மனிதனை தெய்வமாக போற்றக்கூடிய சமயம் இந்து சமயத்தை போல வேறு எந்த சமயம் கிடையாது. ஆனால் அடுத்த வரி தான் ரொம்ப டேஞ்சர். இதே சமயம்தான் ஏழைகளுடைய கழுத்தை நெரிக்கிறது என்று சொல்கிறார். எவ்வளோ ஷார்ப்பான கடினமான வார்த்தைகள் பாருங்கள். அடுத்து சொல்கிறார், ஆனால் தவறு சமயத்தில் இல்லை. ஒரு வீழ்ச்சி. இப்போ ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் அவரெல்லாம் தோன்றிய காலகட்டத்திலே சமயம் என்பது இப்படி ஒரு நடைப்பிணம். சமயம் என்பது வெறும் சடங்குகளாக, அர்த்தமற்ற சடங்குகள், வெறும் தத்துவங்கள், புரியாத தத்துவங்கள், தத்துவ சிக்கல்கள், தேசாச்சாரங்கள், இப்படி தான் இருக்குது. விவேகானந்தருக்கு அதுதான் ஒரு பெரிய ஒரு புதிராக இருந்தது. குருநாதரிடம் பெற வேண்டிய அனுபவங்கள்லாம் பெற்ற பிறகு அவர் பாரதத்தை வரும்போது பார்க்கிறார், இன்னும் அற்புதமான ஞான பொக்கிஷம் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அந்த பொக்கிஷம்லாம் பிரயோஜனமெல்லாம் விழுந்து கிடக்குது. இந்த சமுதாயம் இப்படி, இந்த மக்கள் எல்லாம் தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக, சோம்பேறிகளாக, அடிமைகளாக இருக்க பிறந்தவர்கள் என்று முழுமையாக நம்பக்கூடிய நிலையிலே வாழ்ந்து வருகிறார். அவர்களெல்லாம் மிருக நிலையில் இருக்கிறார். இதெல்லாம் விவேகானந்தருடைய கடிதங்கள் புஸ்தகம் இருக்குது, வாங்கி படிங்க. அப்போ அதில் விவேகானந்தருடைய சிந்தனைகளை நாம் தெளிவாக பார்க்கிறோம். அப்படி இந்த சமயம் மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்த வேண்டிய சமயம் இருந்தும் பயன்படாத நிலையில் இருக்குது. ஏன்?
அது உயிரற்ற சடங்குகளாக மாறி இருந்தது. ரொம்ப ரொம்ப உண்மையாக கடிக்கிறார். இந்த புரோகிதர்களுடைய பிடியில் அகப்பட்டு இருக்கிறது இந்த மக்கள் கூட்டம். நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன, இந்த கோயிலுக்கு போனால் நட்சத்திரம் என்ன, இது என்ன, அது என்ன, நமக்கு ஒரு அர்ச்சனை, அதோட தேங்காய் உடைச்சி ஒரு கற்பூர ஆரத்தி காட்டினா எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம சமயம், அவ்வளோதான். இல்லை ஒரு சின்ன வயசில் நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி வருதுன்னா சரி, என்ன சீடை முறுக்கு சீடை அப்படின்னு, அடுத்தது விநாயகர் சதுர்த்தி. இப்படி குழந்தைகளுக்கு இப்படி இருக்குன்னா பெரியவங்களுக்கு மோரர்லஸ் அப்படி தான் இருக்குது. சமயம் என்பது என்ன, பாமரனை பண்புள்ளவனாக்கி தெய்வீக நிலைக்கு உயர்த்த வேண்டிய சமயம். அத்தனை சிந்தனைகள் வழிகாட்டுதல்கள் சமயத்தில் இருக்கும் பொழுது இந்த சமயம் என்பது ஒரு அர்த்தமற்ற சடங்காக எத்தனையோ விஷயங்களில் இதுவும் ஒன்று. விவேகானந்தர் குறிப்பிடவர் எங்கேயோ, வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்கள், அதில் இது ஒன்று. ஏதோ கொஞ்சம் காலையிலும் மாலையிலும் ஏதோ கொஞ்சம் செய்கிறோம், அதோடு முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை. சமயம் என்பது வாழ்க்கையே சமயம், வாழ்க்கையே சமயமாக மாற வேண்டும். அப்போ தனியாக வழிபாடு என்பதற்கு ஒரு தனியாக ஒரு நேரம் ஒதுக்கவோ இல்லை தேவை இருக்குல்ல. எத்யத் கரோமி தத்தத் அகிலம் சம்போ தவ ஆராதனம். ஆதிசங்கர் பாடுறாரு, என்ன காரியம் செய்தாலும் நித்ரா சமாதி ஸ்திதி, தூக்கம் சமாதிக்கு போகுது. ஞானியுடைய மனதில் எங்கே தமஸ் எங்கே இருக்குது, அவர் முழுமையாக சத்துவத்தில் நிலை பெற்றிருக்கிறதுனால தூக்கம் என்பதே கிடையாது. அப்படி வாழ்க்கை முழுவதும் வழிபாடாகவே ஆகிவிடும். அந்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய சமயம் என்பது எப்படி இன்றைக்கு யாரும் சீண்டாத ஒரு பொருளாக இருக்கிறது. காரணம், இதெல்லாம் சுலபமாக இருக்குது. ஏதோ கோயிலுக்கு போகிறது, விழாக்கள் கொண்டாடுறது, அது இது ஒன்று. இரண்டாவது, நமக்கு கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூறக்கூடியவர்கள் இல்லாமல் போனது. அதுதான் விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்கிறார். இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? முதல் காரணம் என்ன? நல்ல கருத்துக்கள் மக்களை சென்று அடையவில்லை, பண்டிதர்களுடைய கையில் போய் சிக்கிவிட்டது. இந்த உபநிஷத்தின் சொல்கிறோம், புராணங்கள் சொல்கிறோம். இந்த நல்ல கருத்துக்கள் எல்லாம் ஒரு சில பண்டிதர்களுடைய கையிலே போய் அங்கே போய் சிக்கிவிட்டது. அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கவில்லை. அவரெல்லாம் கண்டிக்கிறார், எல்லாத்தையும் முதல்ல கொடு. எப்படி கண்டிக்கிறார்? நீ அதெல்லாம் படிக்கணும். ஆகவே இந்த கருத்துக்களை ஒவ்வொரு வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டியதுதான் இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்று அவர் கடிதத்தில் எழுதுகிறார். இதுதான் இந்த வாழ்க்கையின் நோக்கம். ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களை சிந்தித்தார்கள், உயர்ந்த காரியங்களை செய்தார்கள், உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். முதல்ல அவங்க கேட்கட்டும், இந்த மக்கள் கேட்கட்டும். பிறகு அவர்கள் தங்கள் தலைவிதியை அவர்களை நிர்ணயிப்பார்கள். நீ ஒன்றும் அவங்கள மாற்ற தேவையில்லை. நீ என்ன கடவுளா? நல்ல கருத்துக்களை அவர்கள் கூறுங்கள், கேட்கட்டும். பிறகு அவர்கள் தங்களுடைய தலைவிதியை அவர்களை நிர்ணயிக்கட்டும் என்று. ஆகிய முதல்ல கேட்க வேண்டும். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்படி ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தார். சாஸ்திரங்களுக்கெல்லாம் விளக்கமாக இருந்தது அவருடைய வாழ்க்கை என்று விவேகானந்தர் எழுதுவார். அதன் பிறகு இதையெல்லாம் வழங்க வேண்டும் என்று துடித்தார். அதற்காக விவேகானந்தரை அழைத்து வந்தார். நான் ரொம்ப நேரம் எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறதுக்குலாம் இங்கே டைம் இல்லை. விவேகானந்தர் அழைத்து வந்து அவருக்கு அந்த பணியை ஒப்படைக்கிறார். விவேகானந்தர் சுலபமாக முடியல, அவரை மாற்ற முடியல. விவேகானந்தர் பிறவியிலே தியான சித்தர். இப்போ தியானத்தில் ஆழ்ந்திருக்க வேண்டும், அவருக்கு அந்த தகுதி இருந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணன் வந்த பிறகும் அதையத்தான் வேண்டுகிறார். என்னை கடவுளை காட்டுவீர்களா, இந்த உயர்ந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருக்கு அருளுகிறார். அப்புறம் அந்த ஆனந்தத்திலே மூழ்கி இருக்க விரும்புகிறார் சுவாமி விவேகானந்தர். ரொம்ப நேச்சுரல், இயற்கை தானே. எப்படிப்பட்ட பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அது பிரம்மானந்தம், பரமசுக்கதம் என்றெல்லாம்
அப்போ சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருடைய அவதார பணியே அவர் மூலமாக அப்போ தான் சொல்கிறார், நீ இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய தேவியுடைய பணி ஒன்று இருக்கிறது, அதை செய்த பிறகு நீ விரும்பியபடி சமாதியில் மூழ்கி இருக்கலாம். அதுவரை இது கிடைக்காது. கண்ணை மூடினா தான் கடவுளை பார்க்கலாம், கண்ணை திறந்தால் கடவுளை பார்க்க முடியாதா? ஸ்ரீராமகிருஷ்ண வாழ்க்கையில் நீங்கள்லாம் படித்து பார்த்த தெரியும். ஞானம், இன்னொன்று விஞ்ஞானம் என்று சொல்லுவார். ஞான நிலை என்பது ஒன்று இருக்கிறது, இன்னொன்று விஞ்ஞான நிலை என்று ஒன்று சொல்லுவார். ஞான நிலை என்றெல்லாம் நான் இந்த உடலல்ல, மனதல்ல, இந்த உலக நிலையற்றது, இப்படியெல்லாம் விசாரம் செய்து இந்த உடல் மனதை கடந்து சென்று அந்த இறைவனோடு ஐக்கியமாகக்கூடிய அதன் ஞான நிலை என்றும். ஆனால் அந்த நிலையிலிருந்து ஒரு சிலரால் திரும்ப இந்த உலகிற்கு திரும்ப முடிகிறது. அப்படி திரும்பக்கூடியவர்கள், இந்த உலக உணர்வு நிலைக்கு வரக்கூடியவர்கள் என்ன பார்க்கிறார்கள்? அந்த சாக்ஷாத் பரம்பொருளே இந்த உலகமாக, இந்த உலகத்தில் நான் பார்க்கக்கூடிய அனைத்துமே அந்த இறைவனின் தோற்றமே. அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த உண்மையை நரேந்திரனுக்கு நினைவுபடுத்தி, நீ தானே அடிக்கடி பாடுவ, பார்ப்பதால் நீ என்றெல்லாம் பாடுவியல்ல, இப்போ அந்த இறைவனை எல்லா ஜீவன்கள் கண்டு அவர்களுக்கு இந்த சேவை, மகத்தான சேவை. அப்போ தான் அவர் சொல்கிறார், சிவஞானே ஜீவ சேவை. இந்த ராமகிருஷ்ண மிஷனுடைய குறிக்கோள்கள் என்று பார்க்கும்பொழுது, ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச. வெறும் ஆத்மனோ மோக்ஷார்த்தம், வெறும் ஆன்ம லாபம் அடைவது மட்டுமல்ல, அதில் ஜெகத் ஹிதா, உலக நன்மையை அடங்கி இருக்கிறது. அது பெரிய ஒரு இந்த காலத்தின் தேவையை மனதில் வைத்து இதை சொல்கிறார். பொதுவாக சமயம் என்றால் எப்படி இந்த சம்சாரத்தை கடந்து செல்ல வேண்டும், முக்தி நிலையை அடைய வேண்டும், இப்படியெல்லாம் தான் நாம் சொல்லுவோம். இல்லை, இது காலத்தின் தேவை. இன்றைக்கு இந்த உலகத்தில், இந்தியாவில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒருங்கிணைப்பை கொண்டு வர வேண்டும். நமக்கு இன்னும் புரியல. இது ஒரு மகத்தான பணி, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் போக போகத்தான் இந்த பணி வேகம் எடுக்கும். ஒருங்கிணைப்பு பணி. சுவாமி விவேகானந்தர் நிறைய ஒரு கடிதங்கள்லாம் எழுதுகிறார். உலகம் தழுவிய தன்மை சிறிதும் தடைபடாமல் கவனித்துக்கொள். உலகம் தழுவிய அந்த கருத்திற்காக தேவையானால் அனைத்தையுமே விட வேண்டும். நான் இறந்தாலும் வாழ்ந்தாலும் திரும்பி வந்தாலும் வராவிட்டாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக மனத்தில் வைக்க வேண்டும். அதெல்லாம் சரியாக திரும்பி திரும்பி படித்து இந்த கருத்துக்களை உள்ள நிற்க வைக்க இது பண்ணணும். அப்போ இந்த உலகம் தழுவிய தன்மை, யூனிவர்சலிசம், ஒரு இணக்கப்பாடு, வேற்றுமையில் ஒற்றுமை, இது ஒரு மகத்தான செய்தி. ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக கண்டது. சாஸ்திரங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் அவர் இதான் முதல் தடவை ஒரு மகா புருஷர், அவதார புருஷர், எல்லா சமய சாதனைகளையும் செய்து இந்த ஒரு மகத்தான உண்மையை அனுபவத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார். சுவாமி விவேகானந்தர் அதை தன்னுடைய தலையாய கடமையாக, தலையாய செய்தி, இதை தான் உலகத்திற்கு வழங்க வேண்டும். பார்க்குறோம், இன்றைக்கி உலகம் ரொம்ப முன்னேறிட்டுருக்கு. லௌகீகத்தின் அடிப்படையில் எத்தனை வாழ்க்கை வசதிகளும் பெருகிட்டுருக்கு. ஆனால் டென்ஷன் அதிகமாகிட்டுருக்கு. அதுவும் பார்க்குறேன், எல்லாருக்கும் டென்ஷன். ஏன், என்ன காரணம்? போட்டி பொறாமை, சேவை என்ற அந்த சிந்தனை இல்லாத நிலை. வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும்? கீதையில் சொல்லியாச்சு, சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷோ அஸ்திஷ்ட காமதுக்கு. பகவான் மனித குலத்தை படைத்த பொழுது, மனிதனை படைத்த பொழுது அந்த அன்பு, தியாகம்
யஜ்ஞத்தோடு கூடியவனாக மனிதனை படைத்தான். யஜ்ஞம் என்றால் யாகம் பார்க்கிறோம். யாகத்தில் என்ன, பகவானுக்கு நம்ம என்னென்ன அளிக்க விரும்புகிறோமோ அதெல்லாம் அந்த நெருப்பில் அளிக்கிறோம். அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறதே, அன்போடு அளிக்கிறோம். அன்பு என்றால் பின்னணியிலே தியாகம் இருக்கிறது. தியாகம் இருக்கிற இடத்துல அன்பு. அது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. தியாகம் இல்லாமல் உண்மையான அன்பு கிடையாது. அது மாதிரி அன்பு இருக்கிற இடத்துல தியாகம் இருந்தே தீரும். அப்போ உன்னுடைய வாழ்க்கை நீ உனக்காக வாழக்கூடாது, நீ மற்றவர்களுக்காக வாழ. தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்த் பரஸ்பரம் பாவயந்தாக. பரஸ்பரம் பாவயந்த, அதுதான் பகவானுடைய அவருடைய பிளான். பரஸ்பரம், நான் உனக்காக வாழ, நீ எனக்காக வாழ வேண்டும். திருமணம் என்பது என்ன, ஒருவன் ஒருத்திக்காக, ஒருத்தி ஒருவனுக்காக. தனியாக இருந்தான், அவனையே நினைத்து வாழ்ந்தான். இல்லை, இப்போ அவனுடைய இது ஆட்டிடியூட், பாவனை மாறிவிட்டது. அவளுக்காக வாழ்கிறான், அவள் அவனுக்காக. இப்படி அவருடைய சுயநலம் என்பது குறைந்து 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 அவனுடைய வாழ்க்கை என்பது வசுதைவ குடும்பக்கம் என்று அந்த அளவிற்கு விரிவடைய வேண்டும். இதுதான் வாழ்க்கை பிளான், திட்டம், பகவானுடைய திட்டம். இதெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் இதெல்லாம் பெரிய சாஸ்திரங்கள்லாம் கோட் பண்ணாமல் சொல்கிறார். சிவஞான ஜீவசேவா. காண்பதெல்லாம் இறைவனை தவிர வேறு என்ன இருக்குது? அந்த பார்வை நமக்கு உள்ள நிற்க மாட்டேங்குது. நாம் வேற்றுமையே பார்த்து 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 பழகி, அவர் ஆண் பெண், நல்லவர் கெட்டவர், டாக்டர் இன்ஜினியர், அப்படி இப்படி, இந்தியன் அமெரிக்க, இப்படியே வேற்றுமைகளை பார்த்து பார்த்து இந்த வேற்றுமைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, அந்த இறைவன், அந்த இறைத்தன்மை நம்மால் பார்க்க முடியல. இதுதான் சாதனை, இதுதான் சாதனை. அது எப்படி வரும்? சேவையின் மூலமாக தானாகவே வரும். உண்மையான சேவை செய்தால் பிரதிபலனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இதை ஹெல்ப் பண்ணுறோம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல தெரில பாரு, இதெல்லாம் ஜென்மங்கள் அப்படின்னு டக்குன்னு வந்துடுது நமக்கு. ஒரு தேங்க்ஸ் சொல்ல. யாரும் சுவாமி சொன்னார், வெளிநாட்டில் போனால் எல்லாத்துக்கும் அம்மா தேங்க்ஸ் சொல்லணும், குழந்தைய அம்மாவுக்கு தேங்க்ஸு தேங்க்ஸு, எடுத்ததுக்கெல்லாம் தேங்க்ஸ், எழுந்தா தேங்க்ஸு, உட்காந்தா தேங்க்ஸு. இது என்ன? அங்கெல்லாம் தனி மனிதர் வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் ரொம்ப. அங்கெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ்லாம் சொல்கிறோமே, ரொம்ப அதிகம் அங்கெல்லாம். தனி மனித வாழ்க்கை, அங்கே யாரையும் அதை தொட்டு விடக்கூடாது, என்னுடைய இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, அப்படியே ஒரு சுதந்திரம். இங்கே அந்த மாதிரி இல்லை. நம்முடைய இதுவே வேறு. இங்கே தனி மனிதல்ல, முன்னாடி இருக்காங்களே அவங்களுடைய இது நலன்தான் நமக்கு முக்கியம். அப்படித்தான் இங்கே வாழ்க்கை என்பது அப்படித்தான் கட்டி அமைத்து எழுப்பப்பட்டு இருக்கிறது. இதுதான் இந்த வாழ்க்கை தத்துவம் பின்னணியில் இருக்கக்கூடிய. ஆகவே சிவஞானே ஜீவசேவா. ஸ்ரீராமகிருஷ்ணர் நரேந்திரனுக்கு சொன்னார். நரேந்திரன் எந்த அளவிற்கு அதை உள்வாங்கினார் என்பதை இந்த ராமகிருஷ்ணா சங்கத்தை தோற்றுவிப்பதற்காக அவர் பட்ட பாடு. இந்த கடிதங்களை வாசித்தால் தான் வாழ்க்கை வாசிக்கும்பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டார் பாப்பா. எத்தனை எதிர்ப்புகள், ஏச்சு, பழிச்சொற்கள், அவதூறுகள். அதோடு கூட அவருக்கு என்றைக்குமே நல்லா தூங்கினதே இல்லையப்பா. ஒரு நாள் நல்லா தூங்கினதே கிடையாது. அவருக்கு அந்த தூக்கமே, ஓய்வு என்பதே இல்லாமல் போய்விட்டது. எத்தனையோ உபாதைகள். இவற்றோடு கூட தொடர்ந்து போராடுகிறார் கடைசி வரைக்கும். நீங்கள் தன்னுடைய சகோதர சீட்டர்கள்லாம் அழைக்கிறார், நீங்களாம் வரலன்னா போங்கன்றார் அவர். ஒருவனே குருதேவர் எனக்கு அளித்த பணியை நான் ஒருவனே செய்வேன், நான் செய்யலை, என் மூலமாக அவரே செய்து கொண்டிருக்கிறார். அது திரும்ப திரும்ப எழுதுகிறேன், நான் எழுதலை, விவேகானந்தன் எழுதலை, பின்னாடி ஒரு சக்தி என்னை எழுத தூண்டி கொண்டு. அப்படி குருதேவர்கள் முழுமையாக தன்னை அர்ப்பணித்த நிலையிலே இந்த பணியை எவ்வளவு அவர் பெரிய தியாகத்தின் அடிப்படையில் இந்த ராமகிருஷ்ண சங்கத்தை நிறுவினார். ஏன் இந்த சங்கத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய பணி? என்னது? ஒரு புதிய சமுதாயத்தை, ஒரு புதிய
கலாச்சாரத்தை, ஒரு புதிய கலாச்சாரம். சுவாமி ரங்கநாத்தாஞ்சி அடிக்கடியே சொல்வார், என்லைட்டன்டு சிட்டிசன் அப்படின்னு ஆங்கிலத்தில். விழிப்புற்ற, நம்மளாம் விழிப்புற்ற பக்தர்கள், சாதனை செய்யக்கூடிய பக்தர்கள். சாதனை செய்கிறோம், இதெல்லாம் சாதனை. பேரும் புகழுக்கு ஒன்றும் கிடையாது. காலையில் ராத்திரி வரைக்கும் நம்மால் முடிந்த அளவுக்கு இத்தனை குறைபாடுகள் வைத்து கொண்டு நம் மூலமாக ஸ்ரீராமகிருஷ்ணன் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், விவேகானந்தர் எத்தனை பேர் வந்தாங்க போனாங்க, வளர்ந்து கொண்டே போகிறது. இந்த ராமகிருஷ்ண சங்கம் வளர்ந்து கொண்டே போகிறது. பாருங்கள், ஒரு ஸ்டேஜில் போதும்னு யார் சொன்னால் நாங்கள் தனியாக பண்ணிக்கிறோம், இப்போல்லாம் தனியாக ப்ரைவேட் சென்டர்னு. அவங்க யார் அவர்களுக்கு சொன்னார்கள்? இங்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் பார்க்கிறோம். இப்போ குருதேவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார், நம் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு முக்கிய காலத்தின் தேவை. இதிலே நம்ம எல்லாம் ஈர்த்து எப்படி வந்தோம், ஏன் வந்தோம் தெரியல, எப்படியோ நம்ம ஈர்த்திருக்கிறார். நம் மூலமாக சின்ன எனக்கு இப்போ திடீர்னு அதோடு நான் நிறுத்திக்கிறேன். ஒரு அன்பர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார். ராமகிருஷ்ணா மிஷன் டிவோட்டி தானே, ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப நேர்மையானவர். ஆனால் அதுதான் பெரிய விஷயம், நேர்மையாக வாழ முடியல, வாழ விடமாட்டேன்றாங்க கூடியிருப்பார்கள். இவரால் நம்ம வருமானம் கெட்டுப்போச்சு, தொந்தரவு பண்ணுறாங்க. அவரும் எவ்வளவோ போராடி பார்க்க முடியல, கடைசி இந்த வேலையே வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறார். அப்புறம் என்ன பண்ணாராம், மடத்துலேருந்து புஸ்தகங்கள்லாம் வாங்கினார், 2 பேக்கில் எடுத்துகிட்டு வீடு வீடாக போக ஆரம்பித்தார். இப்போ நித்திய வருமானத்தை, நிரந்தர வருமானத்தை விடுத்து, இப்போயாவது கொஞ்சம் ஃப்ரீயான, இப்போயாவது கொஞ்சம் குருமராஜ் வேலையை கொஞ்சம் நல்லா செய்யலாம். என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் அவருக்கு, அவரை பார்த்து நமக்கு இன்ஸ்பிரேஷன். சைலண்ட், அமைதியாக பாருங்கள். எங்கள் ஒவ்வொரு மூலையிலையும் இன்னொரு பக்தர் பைக்கில் புருன்னு வந்தார். என்ன விஷயம்னா, இல்லை நான் நடமாடும் லைப்ரரின்னார். புஸ்தகத்தை எடுத்துக்க வேண்டியது வீடு வீடாக போய் லைப்ரரி புஸ்தகம் கொடுக்கறது. இப்படி ஒவ்வொருத்தர் அவரவர்கள் வழியிலே இந்த பணியை செய்கிறார்கள். அவ்வளவு ராமகிருஷ்ண இயக்கத்தின் பணி காலத்தின் தேவையின் அடிப்படையில் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு ஒருங்கிணைப்பு பணி, சமுதாயத்தில் நல்ல சமுதாயத்தை, விழிப்புற்ற சமுதாயத்தை அவர் சொல்கிற, வாட் யூ வாண்ட் டுடே இஸ் கேரக்டர், ரிலிஜன் இஸ் கேரக்டர் பில்டிங். சும்மா ஏதோ பண்ணிட்டு வருது ரிலிஜனில். அப்படி இந்த ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய, ஒழுக்கத்தில் நிலை பெற்ற தனி மனிதர்கள் உருவாகிவிட்டால் சமுதாயம் தானாக அப்படி ஒரு சமுதாயம் உருவாகி விடுகிறது. அந்த வகையில் ராமகிருஷ்ணா மிஷன் பணிகள் முக்கியமானவை. அப்படி அந்த வகையில் நாமும் கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுகிறோம். ஆனால் பெரிய பொறுப்பு, அந்த பெரிய பொறுப்பை உணர்ந்தவர்களாக இன்னும் இந்த கருத்துக்களை தினம் திரும்ப படித்து இந்த கருத்துக்களை நம்முடையதாக்கி கொண்டு, அந்த கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையை அவை ஆக்கிரமிக்க வேண்டும், நம்முடைய காரியங்களை வழிநடத்த வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி.